தனித்து களம் காண தயாராகிறதா தாவேக? தனித்து விடப்படுகிறதா அதிமுக? அணிகளின் எண்ணிக்கை அதிகமாவதால் பலமாகிறதா திமுகவிற்கு? ஓகஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிரசாந்த் கிஷோர் அவருடைய பேட்டி, தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டி ஒரு விவாத பொருளாக தமிழகத்தில் மாறி இருக்கிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 நடைபெற இருக்கிறது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள், அதாவது கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு சொல்வது வந்து இந்த அதிகாரப்பூர்வமற்ற பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. திமுக அணியை பொறுத்தளவில் ஏற்கனவே இருந்தக்கூடிய அணி, அவர்கள் வெற்றி பெற்ற அணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மார்ச் 1ஆம் தேதி திமுக தலைவர் திரு ஸ்டாலினுடைய பிறந்த நாளில் அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி அதை உறுதிப்படுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே திமுக அணியை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக அணியில் இப்போ யார் யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒவ்வொரு முறையும் எழுப்பப்படுகிறது. இதற்கிடையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சி தொடங்கி முதலாண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது அதற்கு ஒரு விழா நடைபெற்று அந்த விழாவில் தேர்தல் பிரச்சார வியூகங்களை வகுத்துக் கொடுக்கக்கூடிய திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பீகாரில் ஒரு தனி கட்சி வைத்திருந்தாலும் கூட அவருடைய அடையாளம் என்பது வியூகங்களை வகுத்துக் கொடுக்குவர், வியூக வகுப்பாளர் அப்படிங்கிற மாதிரியான அடையாளத்துடன் அவர் அழைக்கப்படுகிறார். ஸோ அங்கே அவர் பேசின பேச்சு குறித்து கூட நம்ம ஒரு பதிவு செய்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர்ச்சியாக தொலைக்காட்சி ஒன்றுக்கு அவர் பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் சில விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது இது எதை நோக்கி இந்த அரசியல் நகர்வுகள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை ஒரு பார்க்கும் விதமாக அந்த பேட்டி அமைந்திருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, அவர் ஒரு 3 விஷயங்களை முன்வைக்கிறார். 3 விஷயங்கள் சொல்றது கூட்டணி தொடர்பான. ஒன்று, இப்பொழுது பாஜக அதிமுக இந்த கூட்டணி இல்லை. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்தாலும், அதிமுக பிஜேபி அப்படிங்கிற ஒரு கூட்டணி அமைந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் 2024 இப்போது இருக்கக்கூடிய இந்த திமுக கூட்டணி தொடர்வதாக வைத்துக் கொண்டாலும் தாவேக தமிழக வெற்றி கழகத்திற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது, விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்ற ஒரு பார்வையினை முன்வைக்கின்றார். இவர் சொல்லுகின்ற இந்த விஷயத்தை வந்து அப்படியே நம்ம வந்து டைரக்டாக சொல்லிட்டார், அப்போ கரெக்ட் தான் அப்படிங்கிற எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்கிறால் நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் விஜய்க்காக வேலை செய்வதற்கு ஒப்புக்கொண்டு அந்த களத்தில் அவர் இறங்கி வேலை செய்கின்றார். தன்னுடைய பேச்சில் வெற்றி கழகத்தினுடைய அந்த 2ஆம் ஆண்டு விழாவுடையதில் வந்து நான் இதில் இவருக்கு வந்து ஒப்பந்தம் விட்டு அந்த மாதிரியான பணி செய்வதில்லை, நண்பரின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு நண்பராக அவருக்கு நான் சில உதவிகளை செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் கூட அந்த உதவிங்கிறது என்னவா இருக்கும்? ஸோ அவர் தன்னை பொறுத்தளவு நான் இப்போ வந்து வியூகங்களை வகுக்கக்கூடியவர்களாக இல்லை, தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக அவர் வந்து முன்னிறுத்தினார் பிரசாந்த் கிஷோரை பொறுத்தளவில். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உதவி என்று சொன்னாலும் கூட விஜய்க்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க போறாரு சொல்ற போது இந்த விஷயங்களை அவர் சொல்றதுனால இதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. ஆனால் எது தெளிவாகிறது என்றால், அவர் தனித்து களம் காண போகிறார் என்பது விஜயனுடைய விருப்பமாக இருக்கிறதுங்கிறத அவர் வெளிப்படுத்துறாரு. ஸோ இதை நீண்ட காலமாக அவர்கள் சொல்லிட்டு வராங்க. இது பிரசாந்த் கிஷோர் வந்து புதிதாக வந்து ஒன்றும் சொன்ன விஷயம் அல்ல. அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் அல்லது கட்சி தொடங்கி இந்த காலகட்டங்களில் பேசின வெவ்வேறு விவாதங்களில் ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து தெளிவுபடுத்துகிறாங்க. இன்னொருவர் தலைமையில் இயங்குவதற்கு, இன்னொருவர் முதல்வராக இருக்கு, நாங்கள் ஏன் கட்சி தொடங்க வேண்டும் என்று அவர்கள் பல காலம் சொல்லி ரொம்ப காலம் இல்லை, பல மாதங்களாக நம்ம சொல்லலாம் சொல்லிக்கிட்டே வராங்க ஒவ்வொரு விவாதத்திலையும். ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களும் விஜயனுடைய விருப்பமாக அது இருக்கிறது, அதற்கான வெற்றி வாய்ப்பும் அது ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதற்கான வெற்றி வாய்ப்பை பெறக்கூடியவராக திரு விஜய் இருப்பார் என்று தான் நம்புவதாக அவர் வந்து சொல்றாரு. இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் மாறாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொன்ன 2-3 விஷயங்கள்ல இது 3ஆவதாக சொல்லக்கூடிய என்னன்னா, இந்த நிலைப்பாடுங்கிறது வந்து இந்த டிசம்பர் வரைக்கும் மாறாது, இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் மாறாது. ஒருவேளை ஜனவரி பிப்ரவரியில் ஒரு வேளை மாற்றம் ஏற்படலாம் அவர் சொல்வதன் மூலமாக அதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று, அவர் அந்த நேர்காணல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு முறை பேசுகின்ற பொழுதும் விகார அரசியலோடு அதை ஒப்பிட்டு சில விஷயங்களை அவர் சொல்கிறார். இங்கே அப்படி இருக்குது, நான் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவர் அங்கே பண்ணுறார். இந்த ஒரு ஒப்பீட்டு விஷயத்தினை பார்க்கின்ற பொழுது அவர் வேறொரு நோக்கத்தில் இந்த காய் நகர்த்தல்கள் நடக்கிறதோ என்பதையும் தேசிய அளவில் கூட சில விஷயங்களை எதிர்காலத்தில் சில கூட்டணி நிலைப்பாடுகள் எடுப்பதற்கான முயற்சிகளை தொடங்குவதற்கு இதனை ஒரு துவக்க புள்ளியாக தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் திரு விஜயோடு நெருங்குவதை ஒரு தொடக்க புள்ளியாக வைத்துக்கொண்டு அதற்கு பின்னால்
நேஷனல் லெவலில் சில மூவ்மெண்ட்களை பண்ணுவதற்கு இது ஒரு தொடக்க புள்ளியாக கூட அவர் இருக்கலாம். அதை முன்வைத்து கூட, ஏன்னா பீகாரில் அடுத்த தேர்தல் வரப்போது, இங்கே அடுத்த தேர்தல், இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் தேசிய அளவில் சில மூவ்மெண்ட்டுகளை பண்ணுறதற்கு அல்லது சில நகரத்தல்களை பண்ணுவதற்கு இது பயன்படக்கூடும் சொல்லி இந்த காலகட்டத்திலேயே, இந்த துவக்க நிலையிலேயே அவரோடு ஒரு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு நிலையை அல்லது இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் பெற்று இதை செய்கிறார் என்று கூட நமக்கு நினைக்க தோன்றுகிறது. மறுபடியும் நம்ம அந்த பிரச்சனைக்கு வரும். எந்த பிரச்சனை? அப்போது ஒரு விஷயம் மிக தெளிவாக முன்வைக்கப்படுகிறது. அதிமுகவோடு கூட்டணி இல்லை. அவரே சொல்றாரு, அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி வைத்துக் கொள்ள விரும்புகிறது. அதிமுக தரப்பிலிருந்து அந்த விருப்பம் இருக்கிறது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. அவர் தனித்து நிற்பதற்கு, களம் காண்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார் என்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதற்கான வாய்ப்பு இருப்பதையும் மீண்டும் மீண்டும் ஒரு வலியுறுத்தி சொல்றாரு. ஒன்று. இப்போ நம்ம அதிமுக தரப்பில் இந்த பேட்டிக்கு பிறகு அல்லது அவர்கள் முன்பு பேசிய பெரிய அளவில் விஜய் விமர்சனம் செய்யாமல் இருந்ததற்கு பிறகு இந்த பேட்டி ஒரு ஜமிக்கை அவர்கள் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். ஸோ இனிமேல் விஜய் ரொம்ப விரிவாக அவர்கள் விமர்சிக்க தொடங்குவார்களா அப்படின்னு ஒன்று. இன்னொன்று, பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளரோ அல்லது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் சொன்னால் கூட துவக்க நிலையில் சொல்கிறான். பெரிய அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். அவர் இன்னொரு கட்சி, இன்னொரு மாநிலம், அதில் இருக்கிறாரு. எனவே அவர் சொல்வதை ஒரு உறுதியான முடிவாக எடுக்க முடியுமான்னா அதுலேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஏன்னா பின்னாடி பொதுச் செயலாளர் கொடுத்துற ஆனந்த் ஒரு அறிக்கை விடுறாரு, மறுநாளே அறிக்கை வருது. விவாதங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஏன்னா அந்த மாதிரியான விஷயம், எல்லா விஷயங்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வமான இது கிடையாது. எங்களுடைய செய்தி தொடர்பாளர்கள் எங்கள் தலைவருடைய அனுமதி பெற்று சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமானது. அதனால் அது தேவையற்ற வதந்திகளை, தகவல்களை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. எனவே இந்த அறிக்கை யாருக்கான அறிக்கை அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. தெளிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டணி இல்லை என்கின்ற பொழுது அதிமுகவுடைய நிலை, அதிமுகவில் இப்போது உடனடியாக சேர்ந்து கொள்வதற்கான கட்சிகளாக எந்த கட்சி இருக்குன்னு நம்ம யோசனை இருக்கிறது. என்ன யோசனை பார்த்தோன்னா, தேமுதிக அவர்கள் கூட்டணி இருப்பதாக நம்பப்படுது. பாமக பாஜக கூட்டணியில் அவர்கள் இருக்கிறார்கள். முழுமையாக இங்கே அதிமுகவில் வர்றாங்களா, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. எனவே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர்களும் இந்த ஒரு நிலையை எடுப்பார்களானால் அதிமுக ஒரு தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஒன்று, அது ஒரு சூழல் தான், பின்னாடி மாறக்கூடாது. அதனால தான் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி நடக்கலாம்ங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றாரு. இரண்டாவது, ஒரு கட்சி தொடங்கிய உடனேயே ஒரு குறுகிய காலகட்டத்துக்குள்ளேயே ஒட்டுமொத்தமாக ஆட்சியை பெறக்கூடிய அளவில், ஆட்சியை உடனடியாக கைப்பற்றக்கூடிய அளவில் ஒரு சக்தி படைந்த ஒரு கட்சியாக உருவெடுத்துட முடியுமானா அது ஒரு சந்தேகத்துக்குரிய ஒன்று. நாம் சொன்னது போல இந்த கட்டமைப்பு, அவரே அந்த விழாவில் அவர் சொல்கிறார், அந்த கட்டமைப்பு குறித்து பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பூத் கமிட்டி மாநாடு விஷயத்தையும் சொல்கிறார். எனவே அவர்களுக்கும் அது குறித்த ஒரு கவலை இருக்கிறது, அது குறித்த ஒரு அக்கறை இருக்கிறது. அதெல்லாம் முடியுமா அப்படின்னா நேரம் இருக்குது, காலம் இருக்குது, அதுக்குள்ளே சரி பண்ணிவிடலாம் என்று நம்புகிறார்கள். ஆனால் இந்த காலகட்டத்திற்குள் ஒரு ஒட்டுமொத்த வெற்றி என்று சொல்வது ஆட்சி அமைப்பதற்கு தகுதியான, ஆட்சி அமைப்பதற்கு தேவையான வாக்குகளை எல்லாம் தனித்து நின்று ஒருவரால், புதிதாக வந்த ஒருவரால் பெற்றுவிட முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா வாக்கு அரசியலில், தேர்தல் அரசியலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்கீடுகள் தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்குங்கிறது கூட்டணி கணக்கு. இந்த கூட்டணி கணக்குங்கிறது என்பது மாநிலங்களில் மட்டும் இல்லை, தேசிய அளவிலையும் கூட்டணி கணக்குகள் மட்டுமே வெற்றி வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சியில் இருந்தக்கூடிய காலகட்டம், ஆட்சி இல்லாத காலகட்டம், அதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் அந்த கூட்டணியை ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த கூட்டணி எப்படி இருக்குது, அந்த கூட்டணி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் எத்தனாவது அணி இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, அந்த அணி மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை பெறுகிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம மூணாவது விஷயத்துக்கு வருவோம். என்ன அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதிமுக அப்புறம் திமுக தலைமையாக இருக்கக்கூடிய கூட்டணி, அதிமுக தனியாக இருக்குது, அடுத்து தாவேக அப்படின்னு சொல்கின்ற பொழுது இது போக நாம் தமிழர் இருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இவர்கள் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபரால், புகழ்பெற்ற ஒருவரால், மக்களிடம் அதிக செல்வாக்கு பெற்ற ஒருவரால் ஏற்படக்கூடிய ஒரு கட்சியின் மூலம் அவர் ஒரு மூன்றாவது அணி என்கின்ற பொழுது அது எப்படி இருக்கும் என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது, மூன்றாவது அணி இதற்கு முன்பு என்ன தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தலை. நான் தான் முன்னாடியே சொன்னேன்,
எத்தனை அணிகள் உண்டாகிறது என்பது பிரச்சனை அல்ல. ஆனால் அந்த அணி மக்களுடைய நம்பிக்கையை பெறுகிறதா? மக்கள் நல கூட்டணின்னு ஒரு அணி ஃபார்ம் பண்ணாங்க, என்னாச்சு? பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள், பிரதான கட்சிகளை தவிர்த்து ஒட்டுமொத்த கட்சிகளும், அதில் இடதுசாரிகள் 2 பேர் இருந்தாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இருந்தது, திரு வைகோ மதிமுக இருந்தது, ஜி.கே. வாசன் இருந்தது, அதனோடு இணைந்தார். அதற்கு பிறகு தேமுதிகவுடைய விஜயகாந்த் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். ஏன்னா இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 பேரானது 5 பேர் 6 பேர் இந்த மாதிரி ஆகிக்கொண்டு இருந்தாலும் கூட தொடக்கத்தில் அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த அந்த ஒரு ஃபயர் இருக்குல்ல, அது போக போக வழக்கமாயிடுச்சணும். ஆட்கள் எண்ணிக்கை கூட கூட பலமாகணும்ல. ஆனால் கூடுதலாக ஒருவர் சேர 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 மக்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்து கொண்டே இருந்தார்கள். அது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சுது. பிரச்சாரங்களை பார்க்கின்ற பொழுது, அடுத்தடுத்து அவருடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்கும்போது தெளிவாக தெரிஞ்சுது. ரிசல்ட் அப்படி தான் வந்துச்சு. ஏற்கலை, அந்த அணியை மக்கள் ஏற்கவில்லை. அந்த அணியில் இருந்தவர்களே இப்போ எல்லோரும் திமுகவில், பெரும்பாலானவர்கள் திமுகவில் இருக்கிறாங்க. திரு ஜி.கே. வாசன் இவர்களை தவிர்த்து, இவர்களெல்லாம் தேமுதிக தவிர்த்து இவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, நம்பிக்கையை பெறாவிட்டால் அந்த அணியில் எத்தனை பேர் இருந்தாலும் வெற்றி பெற முடியாது என்கிறதான் விஷயம். இப்போ தனித்து ஒருத்தர் இருக்கிறார்னா அவரை ஒட்டுமொத்த நம்பிக்கையை பெற்றுவிட முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பதை நிச்சயமாக நம்ம தவிர்க்க முடியாது. இவை எல்லாவற்றையும் தாண்டி நிறைவாக நாம் சொல்ல வரும்போது, திரு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலையை அவர் செய்ய தொடங்கிவிட்டார் என்பதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இது போன்ற ஒரு விஷயத்தை, ஒரு விவாதத்தை அவர் இங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அதுதான் அவருடைய வேலை. ஒவ்வொரு இடத்திலும் அவர் பணி செய்கின்ற பொழுது ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார். அது குறித்து தொடர் விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது சில நாட்களாக, மாதங்களாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற விதமாக அந்த விவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இவர் தனித்து என்று சொல்கின்ற பொழுது, தனித்தே வெற்றி பெறக்கூடிய அளவில் ஒரு தகுதியில் இந்த கட்சி உருவாயிருச்சு என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியாக இருக்கலாம். அடுத்தக்கூடிய வேறு எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்களை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதற்கு அல்லது அவர்களுக்கு சில விஷயங்களை சொல்வதற்காக இது போன்ற விஷயங்கள் பேசப்படலாம். எனவே அவர் தன்னுடைய வேலையை அவர் தொடங்கிவிட்டார் என்பதுதான் இது மூலமாக நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இன்னும் அதை தாண்டி இப்படி அணிகள் மாறுகின்ற பொழுது, அணிகள் பெறுகின்ற பொழுது வலுவாக இருக்கிற, ஏற்கனவே கூட்டணியில் வலுவாக இருக்கக்கூடிய திமுக தங்களுடைய வெற்றியை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக கூட இது அமைந்து விடக்கான ஒரு சூழல் ஏற்படும். ஏன்னு சொன்னால், அணிகள் பெரிய வாக்குகள் சிதறும். வாக்குகள் சிதறுகின்ற பொழுது எந்த கூட்டணியுடைய கட்சிகள் பலமாக இருக்கிறதோ, ஒற்றுமையோடு எந்த கூட்டணி, நம்ம சொன்னோம்ல மக்கள் நல கூட்டணி மாதிரி இல்லை, ஒற்றுமையோடு எந்த கூட்டணி அங்கே களத்தில் வேலை செய்கிறதோ அவர்கள் எளிதாக வெற்றி பெறுவார்கள். ஏன்னா அவர்கள் மேலே விமர்சனம் இல்லையா, இப்போது இருக்கக்கூடிய திமுக ஆட்சியின் மீது விமர்சனம் இல்லையானா எல்லாமே இருக்கும். ஆனால் கூட்டணியோடு அவர்கள் நின்று ஒற்றுமையாக அந்த தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது, இங்கே பிளவுகள் அதிகமாக அடுத்தடுத்த அணியாக எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்ற பொழுது வெற்றி இலகுவாகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. எனவே இந்த நேர்காணல் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாம் முன்பு சொன்னது போல, அவர் தன்னுடைய வேலையை தொடங்கி ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறார் என்ற அளவில் மட்டும்தான் இப்போது இதை நாம் பார்க்க முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.